இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும், இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும், ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும், சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும், வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும், சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும், சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும், சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும், நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும், நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும், இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய வசனம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் மேன்மை அடையணும்னா நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், கீழ்ப்படிந்து வசனத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. இப்போது எத்தனை பேர் நீங்கள் வசனத்தை கேட்பதற்கு நான் சொல்கிற வசனங்களை நீங்கள் கவனமாக கேட்டு அந்த வசனத்தை எழுத வேண்டும். அல்லேலூயா. எழுதி நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. உபாகன் புஸ்தகம் உபாகம் 8:4. இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, உன்னுடைய வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை. அல்லேலூயா. 2, உன்னுடைய கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், 40 வருடங்கள். எத்தனை வருஷம்? 40 வருடம் இந்த சரீரத்தில் இருக்கிற வஸ்திரம், போட்டிருக்கிற வஸ்திரம் என்ன ஆகலை? பழையதாகலை. அவங்க ஒரு முறை தான் அந்த வஸ்திரத்தை போட்டாங்க, ஆனால் 40 வருஷம் அதே வஸ்திரம் வளர்கிறாங்க. அல்லேலூயா. 40 வருடங்கள் அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் நடந்து வராங்க. அதுக்கு என்ன காரணம்? 2 காரணத்தை அதில் நாம் முன்வைக்க ஆவியானவர் பிரியப்படுகிறார். நம்பர் 1, அவர்களுக்கு இரவு நேரங்களில் அக்னி ஸ்தம்பமும், பகல் நேரங்களிலே மேக ஸ்தம்பமும் அவங்களோட என்ன பண்ணுது? அவங்களுக்கு பிரசன்னமாக சமூகமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பத்தினாலே அவங்க என்ன பண்ணுறாங்க? பாதுகாக்கப்படுகிறாங்க. கர்த்தருடைய சமூகம் அவங்களுக்கு முன்னாடி, பின்னாடி, வலதுபுறம், இடதுபுறம் எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க நிலைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் இந்த ஆலயத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நிலைத்திருந்து ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இவங்க 40 வருஷம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் இருந்ததுனால தானே அது அவங்களுடைய கால் வீங்கவில்லை, அவங்களுடைய வஸ்திரங்கள் பழையதாக மாறவும் இல்லை. அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறாங்க, அவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க, அவரோடு என்ன பண்ணுறாங்க? நிலைத்து இருக்கிறாங்க. அதில் அவர்களுக்கு அவங்களுடைய சரீரத்தில் எந்த ஒரு நோயில்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா.
எந்த வியாதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் அநேக வியாதிகளால் ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்னும் வியாதிகள் அவங்களுக்கு பின்தொடர்ந்துக்கினே இருக்கிறது. சிலருடைய சரீரத்தில் பாவங்கள் தொடர்கிறது. ஏன் பாவங்கள் தொடர்கிறது, ஏன் வியாதிகள் தொடர்கிறதுனா, பாவம் யாருக்குள்ளே வளர்கிறதோ இல்லை பாவத்துக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த வியாதியை தொடர்ந்துனே இருக்கும். அல்லேலூயா. இருக்குமா இருக்காதா? இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகத்தை விட்டு நீ விலகாதபடிக்கு. அவருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் விலகாத இருக்கிறனா அவருக்குள் நீங்கள் நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. உபாகம் 29:5 சொல்கிறது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் படைதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் படைதாய் போகவும் இல்லை. ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறாரு? காலில் இருக்கிற பாதரட்சை, அவங்க செருப்பு கூட என்ன ஆகலை, பழசாகலை. ஒரு வருஷம் நீங்கள் செருப்பை வாங்கி அடுத்த வருஷம் இன்னொரு செருப்பை நம்ம வாங்குகிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்களோட வஸ்திரம் பழையதாகலை. புரியுதுங்களா? அவங்க போட்டிருந்த காலில் இருந்த செருப்புகள் பழையதாக மாறலை, அவங்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் நடக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம் நடக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ அருமையானவர், எவ்வளோ வல்லமையானவர், எவ்வளோ அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை இந்த காலத்தில் சந்திக்கிறார். அன்று தான் சந்தித்தார் இல்லை, இந்த காலத்திலே நமக்கு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் சந்திக்கிறார் என்று நாம் இதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டு சகாரியா 3:3 பாருங்கள், யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அல்லேலூயா. ஏன் அழுக்கு வஸ்திரம் அவன் தரித்திருந்தான்? என்ன காரணம் சொல்ல முடியுமா? இயேசுவா ஏன் அழுக்கு வஸ்திரத்தை அவன் தரித்திருந்தார் என்று நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் யோசிக்கணும் இந்த இடத்துல. புரியுங்களா? அவன் ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. அங்கே 1 வாசிக்கிறோம், அவர் பிரதான ஆசாரனாகிய இயேசுவை எனக்கு காண்பித்தார். அவர் பிரதான ஆசாரனாகிய இயேசுவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதன் முன்பாக நின்றான். யாருக்கு முன்பாக? சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். இப்போது ஒரு பக்கம் தூதன் நிற்கிறாரு, மறுபக்கம் வலது பக்கமாக சாத்தான் வந்து நிற்கிறான். அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்டு கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். அல்லேலூயா. நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அல்லேலூயா. அப்போ அந்த அழுக்க வஸ்திரம் எதை குறிக்கிறது? அக்கிரமங்களை குறிக்கிறது. அல்லேலூயா. 5 அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பீர்களாக என்றார். அப்போது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, அவன் மேலே ஒரு அழுக்க வஸ்திரம் இருந்தது. அதுதான் என்னது? அக்கிரமம். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அக்கிரமம் இருக்கிறதா? அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது, அக்கிரம நினைவு இருக்கக்கூடாது. புரியுங்களா? அன்றைக்கி இயேசுவா ஒரு ஆசாரியனாக இருந்தார். சபைக்கு வருகிறவுடைய எல்லாருடைய பாவங்களை சுமந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். அல்லேலூயா. எல்லாருடைய பாவத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட போய் தான் நிற்கணும். அப்போ தான் ஆண்டவர் விடுதலை தருகிறாரு. அப்போது ஒரு ஆசாரியன் மேலே எப்படி அழுக்க வஸ்திரம் வந்திருக்குன்னா, ஜனங்களுடைய அக்கிரமங்கள்,
அவன் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 53 அதிகாரம் 12 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் லூற்றி அக்கிரமக்காரரின் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? அவர் தமது ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி, அல்லேலூயா, அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். அவர் எப்பாவது அக்கிரமம் செய்தாரா? இல்லை. இந்த ஆசாரியன் அக்கிரமம் செய்தானா? இல்லை. ஜனங்களுடைய அக்கிரமங்கள். அல்லேலூயா. இப்போ நம்முடைய அக்கிரமங்களுக்காக தன் ஆத்துமாவை சிலுவையில் என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஆத்துமாவை அவருடைய ஆத்துமாவை சிலுவையிலே ஊற்றுகிறார். என்ன செய்கிறாரு? அதனால தான் சிலுவையில் அவரை குத்தும் போது அவருக்குள்ளே இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஜீவ தண்ணீர் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவ தண்ணீர் எங்கே இருக்குன்னா ஆத்மாவில் தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா ஜீவ தண்ணீரை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஜீவ ரத்தத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துடைய ஆவி ஜீவ ஆவியை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போது அவர் என்ன செய்கிறாரு? அக்கிரமக்காரராக ஒருவராக எண்ணப்பட்டார். அதே 53 அதிகாரம் 4 வாசித்து பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளை அவர் என்ன செய்தார்? சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணிட்டாரு? சுமந்துட்டாரு. அல்லேலூயா. நாம் செய்த துக்கங்கள், நாம் செய்த பாவத்தை, நாம் செய்த அக்கிரமங்களை, நாம் செய்த மீறுதல். புரியுங்களா? ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டான், அக்கிரமுக்கு உட்பட்டான், அவன் பாவம் செய்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கட்டளை மீறினான். இன்றைக்கி ஆதாமுக்குள்ளே பிறந்த அத்தனை பேரும் மீறி கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நமக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை ஆண்டவர் தரிக்கணும்னா முதல் அழுக்கான வஸ்திரத்தை நம்ம கலைக்கணும், நம்ம விட்டு விலகணும். நமக்குள்ள இருக்கிற பாவம், ஒரு பாவமுள்ள ஒரு வஸ்திரம் நம்ம தரித்து கொண்டு வந்தோம்னா நம்மக்கிட்ட அடிக்கடி பிசாசு தான் வந்து நிற்பான். அல்லேலூயா. பிசாசு ஏன் வந்து நிற்கணும்? காரணம் என்னென்னா, பிசாசனுடைய அக்கிரமம் யார்கிட்ட இருக்குது? ஜனங்கிட்ட இருந்தது. அதை சகாரியா என்ன பண்ணுறாரு? சகாரியா புஸ்தகம் 3:3 வாசத்தில் அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? அதே சுமந்துக்கிட்டு போகும்போது பிசாசு கூடவே வந்து அவன் என்ன பண்ணுறான்? இயேசுக்கிட்ட நின்று, ஆண்டவர்கிட்ட நின்று என்ன பண்ணுவான்? அவன் குற்றம் சுமத்துவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல சொல்கிறாரு, அந்த வசனத்தை நீ வாசிக்கும் போது சகாரியா 3:4 நமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து போடுங்கள் என்றான். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்திலே உடுத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன வஸ்திரம் வேணும்? ஒரு சிறந்த வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு? ஏசாயா 61:10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அல்லேலூயா. நமக்கு என்ன வஸ்திரம் தரிக்கிறாரு? அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை முதல் நமக்கு உடுத்துகிறார். நீங்கள் எல்லாமே ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது, நீதி சால்வையை எனக்கு தரித்தார். நமக்கு 2 காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற பாவ அழுக்கு உள்ள இந்த பாவமான வஸ்திரத்தை நாம் களைந்து போட வேண்டும். அக்கிரமான சிந்தனை களைந்து போட வேண்டும். மீறுதல் என்ற வஸ்திரங்களை களைந்து போட வேண்டும். அல்லேலூயா. நம் பாவத்தோடு எதை செய்ய முடியாது. அப்போ அனுதினம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் வசனம் சொல்லுகிறது. அதனால் அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒரு சுத்திகரிப்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? சுத்திகரிப்பு. நம்ம எதை எடுத்தாலும், நம்ம எதை பயன்படுத்தினாலும் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கணும், அதை பரிசுத்தப்படுத்தணும். நம்ம எதை பயன்படுத்தணும்? நம்முடைய உடைகளை நாம் இதை கண்டினியூவாக போட முடியாது.
ஒவ்வொரு நாள் இந்த உடையை என்ன பண்ணுறோம்? ஒரு நாள் போட்ட உடையை மறுநாள் என்ன பண்ண முடியல, போட முடியாது. ஏன்னா அந்த வேர்வை அதில் என்ன பண்ணுது, அந்த உடைக்குள்ளே போகுது. அந்த உடையை மறுபடியும் பயன்படுத்தும் போது அந்த உடை எப்படி இருக்கும்? நாற்றம் எடுக்கும். அல்லேலூயா. அதே போல் நம்ம ஒரு நாள் நம்ம பாவத்தை அறிக்கை செய்துட்டு பல நாட்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அனுதினம் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? பாவம் செய்கிறியோ செய்யலையோ உனக்கு தெரியாது. பாவம் கண்கள் வழியாக, வாயின் வழியாக, அப்புறம் இருதயத்தினுடைய எண்ணங்கள் வழியாக, இருதயத்தின் சிந்தனைகள் வழியாக, இருதயத்தில் உள்ள யோசனையின் வழியாக, கிரியின் வழியாக, புரியுதுங்களா, சொல்லின் வழியாக, வார்த்தையின் வழியாக பாவம் வரும். அல்லேலூயா. இன்னும் அநேக சொல்லிக்கொண்டே போகலாம். விசுவாசம் இல்லாத யாவது ஒரு காரியத்தை செய்தால் பாவம். நீ எதை செய்தாலும் விசுவாசிக்காமல் செய்தால் அது என்ன ஆகிடும்? பாவத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் நம்ம பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த சகாரிய ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது, இந்த இயேசு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது அவன் அழுக்க வஸ்திரத்தை தரித்தவனாக இருந்தான். ஆனால் அந்த அழுக்க வஸ்திரத்தை தரித்து கொண்ட அந்த இயேசுவாவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு பரிசுத்தமான வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிற ஏசாயா 43:25 சொல்லுது, நானே என் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், என் பாவங்களை நினையாமல் இருப்பேன். அல்லேலூயா. உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். லூக்கா 1:19 சொல்லுகிறது, தேவதூதன் அவனுக்கு பிரயோத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நற்செய்தி உனக்கு நான் தருகிற மகனே. ஒரு நல்ல செய்தி. நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி ஆத்மாவை ஆதாயப்படுத்தும். நற்செய்தி ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வரும். நீ நல்ல செய்தியை கொடுக்க உனக்கு தெரியணும். ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுவதற்கு, இயேசுவே இரட்சகர் என்று சொல்லுவதற்கு உனக்கு அந்த கிருபை தேவன் உனக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் அந்த இடத்துல மத்தேயு 22:11 வாசிக்கிறோம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு? விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் மணவாளனாக இருக்கிறாரு. ஒரு நாள் மணவாட்டியோடு ஒரு கல்யாண விருந்துக்குள்ளே நான் போக போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு கல்யாணம் இருக்கிறதா இல்லையா? கடைசி நாட்களிலே ஆண்டவர் சபையை எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு கல்யாண விருந்து நமக்காக ஆண்டவர் ஆயத்து பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கல்யாண விருந்துக்குள்ளே நாம் உள்ளே போகும்போது நமக்கு என்ன வஸ்திரம் இருக்கணும்? கல்யாண வஸ்திரத்தை தரித்து இருக்கணும். அல்லேலூயா. அப்போ கல்யாண வஸ்திரம் அந்த நேரத்தில் எங்கேருந்து கிடைக்கும்? முதலே அதை ஆயத்தப்படுத்தி வைத்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ ஆயத்தப்படுத்தி வைக்கலன்னா அவன் நிலைமை அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆலயத்துக்கு அவன் வரான், உட்கார்றான், அப்படியே போயிடுறான். வசனத்தை பேசும்போது வசனத்தை அவன் ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. அவனுக்குள் ஒரு கல்யாண வஸ்திரத்தை அவன் தரித்து கொள்ளலை. அல்லேலூயா. அவன் பாவத்தை அவன் அறிக்கை செய்யலை. அவனுடைய மீறுதலை அவன் அறிக்கை செய்யலை. அவனுடைய அக்கிரமங்களை அவன் அறிக்கை செய்யலை. அல்லேலூயா. அவன் பாவத்திலேயே முழுகி கிடக்கிறான், அக்கிரமத்திலேயே முழுகி கிடக்கிறான்.
ஆனால் இயேசு சொன்னார், உன் பாவங்களை நான் சுமந்து விட்டேன், உம்முடைய அக்கிரமங்களை நான் சுமந்து விட்டேன், உம்முடைய நோய்களை நான் சுமந்து விட்டேன். ஆண்டவர் சுமந்தது உண்மை. அல்லேலூயா. இப்போது நாம் அதை சுமக்க வேண்டியில்லை. ஆனால் நீ ஆலயத்துக்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, செய்த பாவத்தை மறுபடியும் செய்துனே இருக்கிறாங்க. விட்டு வந்த நான் அந்த ஜாதியில் தான் பெண் எடுப்பேன், நான் இந்த ஜாதியில் தான் பெண் எடுப்பேன், புரியுங்களா, நான் அந்த ஆலயத்துக்கு தான் போவேன், புரியுதுங்களா, நான் இவர் தான் பெரியவர், நான் அப்போலை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், நான் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவன் சொல்லிக்கின்னு என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி சபை பேர் தான், சபை போதகர் பேர் தான் வந்து விஸ்தாரமாக பேசுகிறாங்க தவிர நான் இயேசுவை சார்ந்தவன், இயேசு என்னுடைய மெய்ப்பன், இயேசுவே எனக்கு எல்லாமா இருக்கிறார் என்று நான் பேசுகிறோமா, சொல்கிறோமா? எங்கள் பாஸ்டர் தான் பெரியவர், எங்கள் பாஸ்டர் தான் என்னை பரலோகத்தை கொண்டு போவார். பாஸ்டருடைய வேலை என்ன? சபைக்கு உத்தரவாதம். அல்லேலூயா. அவங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்ல வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இரட்சகராகிய இயேசு தான் எல்லாமே செய்வார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். சபையை முழுமையாக ஆளுகை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை வசனத்தை எடுத்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இங்கே நான் நின்று பேசுகிறேன், நான் பேசலை, ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆவியான் பேசுகிறான்னு உனக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த வசனங்களை கேட்கிறவங்க அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகும். அடுத்ததாக லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். சம்பரமான என்ன அர்த்தம்? சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போது இங்கே யாரை குறித்து பேசுகிறாரு? ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் சபைக்குள்ளே தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படி இருந்தானா? சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி வாழ்ந்தானா? சுகபோகமாய் வாழ்ந்தான். புரியுங்களா? அடுத்த வசனம் சொல்லுகிறது அவனை குறித்து, லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழ துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, லாசரு ஒருவன் இருந்தான். அவன் எப்படி இருந்தான்? ஏழ்மை நிலையில் இருந்தான். புரியுங்களா? இந்த ஐஸ்வர்யன்றது யாராக இருக்கலாம்? இந்த லாசர்ன்றது யாராக இருக்கலாம்? சொல்லுங்கள். இந்த ஐஸ்வர்யம் என்பது யூத கோத்திரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஐஸ்வர்யவனாக இருந்தவங்க யூதர்களாக இருக்கிறாங்க. இந்த லாசராக இருக்கிறவங்க சமாரியார்களாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? சமாரியர்கள். சமாரியர்கள் எப்படி இருப்பாங்க? வாசலில் உட்காந்து காத்து கொண்டிருக்கிறாங்க, ஏதாவது கொடுப்பாங்களா சாப்பிட்றதுக்கு. அல்லேலூயா. ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்த இந்த லாசரு, புரியுங்களா? இதை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு ஐஸ்வர்யம் இல்லை, அவனுக்கு ஒரு பேரை வைக்கல ஆண்டவர். என்ன வைக்கல? ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு என்ன வைக்கல ஆண்டவர்? பேர் சொல்ல. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அல்லேலூயா. லாசர் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒருவன் ஏழையாக இருக்கிறான், ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான். புரியுங்களா? இந்த பணக்காரன் என்ன பண்ணிட்டான்? அந்த ஏழையை நினைக்காதவே போயிட்டான். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவரையும் நினைக்கலை. எனக்கு நிறைய பணம் இருக்கிறது, எனக்கு நல்ல வேலை இருக்கிறது, எனக்கு நல்ல சொத்து இருக்கிறது, எனக்கு நிறையா பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது, எனக்கு வேண்டிய போதெல்லாம் நான் என்ன சாப்பிடணும் அதெல்லாம் என்கிட்ட இருக்கிறது என்று இவன் ஆலயத்துக்கு வரும்போது தான் இதை தான் நினச்சினே இருந்தான். அல்லேலூயா. இவன் ஆலயத்துக்கு வரும்போது இவன் போதகன் பேசும்போது போதகத்தை கேட்கலை, போதகத்தின்படி வாழ தன்னை விட்டு கொடுக்கலை. அல்லேலூயா. ஆனால் அவன் மேலே ஒரு வஸ்திரம் இருந்தது. அது அந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரத்தை அவன் உடுத்தியிருந்தான். அல்லேலூயா. இவனை குறித்து யாக்கோபில் ஒரு வசனம் இருக்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குமுள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும்
உங்கள் ஆலயத்தில் வரும்போது. அப்போ என்ன சொல்கிறாரு? ஏனெனில் பொன் மோந்திரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரிதரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, அடுத்தது 3ஆம் வசனம், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத படி அண்டையிலே உட்காரும் என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. அடுத்தது, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. அப்போ தரிதரைகளை கர்த்தர் விசுவாசத்தினாலே என்ன மாற்றுறாரு? ஐஸ்வர்யெல்லாம் மாற்றுறாரு. உங்களுக்குள்ள கர்த்தருடைய விசுவாசம் பெருகினே இருந்தால் நீங்களும் ஒரு நாள் ஐஸ்வர்யாக மாறுகிறீங்க. புரியுங்களா? அதை தான் இந்த விசுவாசத்தில் வராத யாவும் பாவமாக மாறிடும். அப்போ விசுவாசத்தினாலே காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்துகிறாங்க. காயின் யார்? ஆதாமுக்கு பெரிய பிள்ளை. ஆபேல் யார்? காயினுக்கு சின்ன பிள்ளை. அல்லேலூயா. ஆனால் 2 பேருமே ஆண்டவர் காணிக்கை கொண்டு வராங்க. ஒரு காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு, ஒரு காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம்? முதல் பூமியில் விளையும் போது அந்த விளைச்சல் எப்படி இருக்கும்? சொத்தையாக இருக்குமா? செழுமையாக இருக்கும். அப்போ முதல் விளையிற ஒரு விளைச்சலை காயின் கொண்டு வரான். அந்த பூமியில் ஃபஸ்ட்டு விளையிற, நீங்கள் எங்கே போது வீட்டை கட்டுங்க, அங்கே ஒரு நல்ல விதையை போடுங்க, அந்த நிலத்தில் முதல் காய் காய்க்கும் போது எப்படி காய்க்கும்? அப்போ காயின் சொத்தையானது கொடுத்தானா இல்லை அவன் விலையேறப்பட்டது கொடுத்தானா? காயின் சொத்தையான்னு கொடுத்தன்னு சொல்கிறாங்க அம்மா. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நம்ம விலையேறப்பட்டது கொடுத்தான்னு சொல்கிறீங்க. 2 பேரும். இப்போ ஆபேல் என்ன கொடுத்தாரு? ஆபேல் என்ன கொடுத்தாரு? ஆடுகளை கொடுத்தாரு. அப்போ அந்த ஆடுகள் புஷ்டியாக இருந்தது, இவனுடைய காய்கள் சொத்தையாக இருந்ததா? நம்முடைய பார்வை வேறு, கர்த்தருடைய பார்வை வேறு. அல்லேலூயா. நம்ம எப்படி பார்க்குறோம்? முகத்தை பார்க்குறோம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. காயினுடைய இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆபேலுடைய இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? 2 பேரும் காணிக்கையில் ஒன்று குறையில்லை. என்னது? கொண்டு வந்த பொருளில் குறையில இல்லை, ஆனால் அவங்க இருதயத்தில் குறைய இருந்தது. என்ன இருந்தது? அதை தான் விலைக்கு பேசுகிறார் எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 4 நீங்கள் வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையுமான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. அப்போது விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன பண்ணியிருக்கிறாரு? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி. என்னது? ஒரு விசுவாசம் ஒருத்தருக்குள்ளே இருக்கும்போது தான் அவங்க மேன்மை பாராட்டப்படுகிறது. அவங்க கையில் எது இருந்தாலும் 2 ரூபா அவங்க காணிக்கு போட்டாலும், ஒரு விதவை எத்தனை வெள்ளி காசு போட்டாங்க? அவங்க விசுவாசத்தினால போட்டாங்க. அல்லேலூயா. மற்ற போட்டவங்களாம் போட்டாங்க, எப்படி போட்டாங்க? விசுவாசம் இல்லாமல் அது போட்டாங்க. கர்த்தர் 2 வெள்ளி காசு கொடுத்து பேசுகிறாரு தவிர மீதி எல்லாரும் கொடுத்து என்ன பண்ணல? பேசலை. அப்போ நீ எதை செய்தனாலும் விசுவாசத்தினால செய்யணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் யாதொன்று நம்மளால் என்ன பண்ண முடியாது. விசுவாசம் என்பது பார்க்கறதுனால வராது. என்னது? விசுவாசம் எதனால் வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போது விசுவாசம் என்பது, புரியுங்களா, காணாதவைகளாக இருக்கிறது. காணாதவைகளை நாம் விசுவாசிக்கணும். வேதத்தில் நம்ம எல்லாமே பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை இது வரைக்கும் யாருன்னா பார்த்துருக்கிறீங்கன்னு கேட்டால் யாருமே பார்க்கலை. ஆனால் எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா விசுவாசத்தில் பார்க்க முடியும். என்னது? அப்போ விசுவாசமுள்ள வார்த்தை பேசுகிற இடத்துல தான் இயேசு நிற்பார். ஒருத்தர் அறகுறையாக அவிசுவாசமான பேசியிருந்தால்
அவிசுவாசமான வார்த்தையில் பேசினா, அற்ப விசுவாசமாக இருந்தால் அந்த இடத்துல இயேசு பேச முடியாது. ஏன்னா இந்த அவிசுவாசம் என்பது பிசாசுடைய ஆயுதங்கள். அற்ப விசுவாசம் கூட பிசாசுடைய ஆயுதங்கள். அப்போது விசுவாசின் பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் எல்லாமே கூடும். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? நம்மக்கிட்ட வசனம் இல்லை. வசனம் எல்லாம் விசுவாசத்து குறித்து எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த வசனத்தை யார் வாசிக்கிறீங்களோ, யார் அதிகமாக கேட்குறாங்களோ, அதிகமாக கேட்டு அதிகமாக ஆராய்ந்து அதிகமாக தியானிக்கிறவர்களுக்கு அதிகமான விசுவாசம் வரும். அதிகமான விசுவாசம் வரவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எந்த மனுஷனை நம்ப மாட்டாங்க, ஆண்டவரை மட்டும் நம்புவாங்க. அதிகமான விசுவாசம் அந்த வராதவர்களுக்கு, அதிகமான சத்தியத்தை அறியாதவர்களுக்கு அவங்க மனுஷனை நம்பி வாழ்வாங்க. யாரையும் நம்புவாங்க? எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம், எங்கள் அம்மா தான் எல்லாம், எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா சித்தப்பா தான் செய்வார், அவர் செய்வார், இவர் செய்வான்னு தான் சொல்லுவாங்க தவிர இயேசு செய்வான்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்? எல்லாரையும் படைத்தவர் இயேசு. ஆனால் இயேசு விட்டுட்டு எல்லாரையும் பேசுவாங்க. அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு வியாதி வருது, அந்த வியாதி விசுவாசிக்கிறவனுக்கு என்ன பண்ணாது? விடுதலை ஆகிடும். நீ விசுவாசிக்கலன்னு என்ன பண்ணுவேன்? அந்த வியாதி எடுத்துக்கின்னு பல டாக்டர்கிட்ட போக வேண்டியதாக இருக்கிறது. இல்லையா? ஏன் டாக்டர்கிட்ட போகிறோம்? நம்ம விசுவாசம் இல்லை. புரியுங்களா? விசுவாசத்தினால எப்படியாவது ஜெபம் பண்ணி ஆண்டவரே சுகமாக்குங்க என்ன கேட்குறோம்? எப்படியாவது குணமாக்கிடுங்க, எப்படியாவது சுகமாக்கிடுங்க, எப்படியாவது விடுதலை ஆக்கிடுங்க, யாராவது எனக்கு ஜெபம் பண்ணட்டும். நான் என்ன பண்ணுறேன்? தூங்கினே இருக்கிறேன், நான் சுற்றிக்கினே இருக்கிறேன். நான் உலகத்தில் விசுவாசம் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்? எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள், எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவேன்? நான் வாழ்ந்துக்கிறேன். யாருன்னா எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அடிக்கடிக்கு வந்த தலையை நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. இப்படியே காலத்தில் சொல்லின்னு காலத்தை ஓட்டுருவாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ஏன் விசுவாசிக்க முடியல? பாருங்கள், ஆபேலும் காயினும் 2 பேரும் பலி செலுத்துகிறாங்க. யாருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டதுன்னா, ஒருத்தர் சொல்கிறீங்க, ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க? சொத்தன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க? செழிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. மூன்றாவது ஒரு ஆள் என்ன சொல்கிறாங்க? அப்போ எல்லாத்துக்கும் பைபிளில் ஆன்சர் இருக்குது. மத்தேயு 23:35 சொல்லுகிறது, நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே நீங்கள் கொலை செய்த பர்கியாவின் குமாரனாகிய சகாரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்கள் இரத்தப்படையெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அப்போ நீதிமானாகிய ஆபேல் அப்படின்னு இயேசு பேசுகிறாரு. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் அவன் நீதிமானான் எப்படி பேர் வந்தது? மத்தேயு 23:35 நம்ம வாசித்தோம். அப்போது எப்படி நீதிமானாக மாறிட்டான்? அங்கே சொல்ல பார்த்துக்க, விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனால் அவன் நீதிமான். இப்போ நீங்கள் நீதிமானாக மாறினா உங்களுடைய விசுவாசம் உனக்குலாம் என்ன பண்ணோம்? விசுவாசம் வளர்ந்தால் நீதிமானாக வாழ்வாய். விசுவாசம் உனக்குள்ளே குறைய 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 நீ அவிசுவாசமாக நீ சபைக்கு வர, அவிசுவாசத்தோடு போயிடுற. பேர் மட்டும் என்ன இருக்குது? விசுவாசின்னு வச்சுக்கிறோம். இப்போ விசுவாசியாக இருக்கக்கூடாது. உண்மையான அவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய விசுவாசியாக இருக்கணும். என்ன குறி? ஆவிக்குரிய விசுவாசம் இருக்குதா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான். அப்போ உனக்குள்ளே ஒரு நல்ல விசுவாசம் இருக்கணும். ஆபேல் காணிக்கை செலுத்தும் போது, காயினும் காணிக்கை செலுத்தும் போது 2 காணிக்கையும் எப்படி இருக்குது? திடன் உள்ளதாக இருக்கிறது. எப்படி இருக்குது? திடன் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் 2 காணிக்கையிலையும் என்ன இருக்கிறதுனா, ஆண்டவர் முகத்தை பார்க்கல, அவங்க இருதயத்தை பார்க்குறார். அப்போது ஆபேலுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கிறது. புரியுதுங்களா? அதே காயினுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. அல்லையா? உன்னுடைய இருதயத்தை ஆண்டு பார்க்குறார். உன் இருதயத்தில் விசுவாசம் இருக்குதா, அவிசுவாசம் இருக்குதா? நிறைய வசனத்தை கேட்குறீங்க பாருங்கள். ஆரம்பத்தில் எடுத்தோம்,
40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் வரும்போது அவங்களுடைய கால் வீங்கவில்லை. இன்றைக்கி நீங்கள் 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு பிறகு கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, தலை வலிக்குது, அப்புறம் உடம்பெல்லாம் வலிக்குதுன்றோம். 2 கிலோமீட்டர் நடந்து வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை அவர் ஊழியத்துக்கு போனால் 1500 கிலோமீட்டர் நடந்து போய் ஊழியத்தை செய்து வந்தார். எத்தனை கிலோமீட்ரு? 1500 கிலோமீட்டர்ஸ். புரியுங்களா? சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலையில் கூட நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 25,000 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரோம் ஊழியத்துக்காக. எத்தனை கிலோமீட்டர்ஸ்? 15. புரியுங்களா? ஒரு சின்ன அடி பட்டுது, அந்த அடியோடு என்ன பண்ணுறோம்? ஃப்ளைட்டில் ஏறுறோம், நடக்கிறோம், விளையாடுறோம், போய் சுவிசேஷத்தை சத்தியத்தை விதைக்கிறோம். புரியுங்களா? பல மைல் போன சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. உலகமெல்லாம் போய் சுவிசேஷ அறிவி சொன்னார். நம்ம இந்த ஊர்லேயே அறிவிக்கிறதில்ல, உங்கள் வீட்லேயும் அறிவிக்கிறதில்ல, ரோட்லேயும் அறிவிக்கிறதில்ல, எங்கேயுமே சுவிசேஷ அறிவிக்காமையே வாரம் ஃபுல்லாக சுற்றிட்டே என்ன பண்ணுறோம்? சர்ச்சுக்கு மட்டும் ஓடி வரோம். அது கூட சர்ச்சு ஃபாஸ்ட்டு 10 முறை கூப்பிட்டா தான் வரோம். அல்லேலூயா. இல்லைன்னா 10 இடத்து ஓடுறோம். அல்லேலூயா. அப்போ எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? உன் ஆத்மா உனக்கு என்ன பண்ணோம்? இன்றைக்கி காலையில் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நேற்று நைட்டே நீ ஜெபம் பண்ணியிருக்கணும். எத்தனை பேர் நேற்று நைட்டு ஜெபம் பண்ணியிருந்தீங்க, நாளைக்கு நான் ஆலயத்துக்கு போகணுன்னு? உங்கள் பாஸ்டமாக சொல்லி நீங்கள் வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உனக்குள்ளே ஒரு தாகம் தான் என்ன பண்ண, தண்ணி குடிக்கணும். தாகம் எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்தா எப்படிமா இருக்கும்? தொண்டை கீழே இறங்காது. குடிக்க மாட்டாங்க, ஊற்றினாலும் தொண்டை கீழே இறங்காது. பசி இல்லாதவங்க போய் சாப்பாடு கொடுத்தா வெறுப்பாக இருக்கும். புரியுங்களா? அப்போது இயேசு கிறிஸ்து மேலே ஒரு பசி தாங்கிறது தான் ஆலயத்துக்கு வரணும். எனக்கு இயேசுவின் வசனத்தை இன்றைக்கி கேட்கணும், அவருடைய செய்தியை நான் கேட்கணும், அவருடைய வார்த்தையை நான் கேட்டு நிலைத்திருக்கணும், எனக்கு விசுவாசம் வளரணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம்ன்ட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் விசுவாசம் வளருகிறது. அல்லேலூயா. உன் விசுவாசம் உனக்குள்ளே வளரும் போது உன் ஆவிக்குரிய ஜீவியும் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்கிறாரு ஆதியாகமம் 4:3. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆதியாகமம் 4:10 சொல்கிறது, அதற்கு அவர், நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. எபிரேயர் 12:24 சொல்லுகிறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. அப்போ 2 பேர் ஆண்டவர் சொல்கிறாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு ஆபேலுடைய இரத்தத்தை பேசினதை பார்க்கல நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன பண்ணால் நன்மையானதே பேசும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது ஒரு வஸ்திரத்தை தரித்து நாம் பார்க்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருது 1 தீமோத்தேயு 2:9 சொல்லுகிறது, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். அல்லேலூயா. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது. புரியுங்களா? ஸ்திரீயானவள் தன்னுடைய முடியை நீங்கள் பின்னும் போது பொன்னினாலாவது, பொன்னை நீங்கள் அணைந்து கொள்வதற்காக, முத்துக்களினாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாவது தங்களை என்ன பண்ணக்கூடாது? அலங்கரிக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இந்த 4மே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இன்றைக்கி இருக்கிற சபையில் நிறைய விசுவாசிகள் இல்லை, கொஞ்சம் விசுவாசி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நான் எப்படி இருக்கணும், என்னுடைய தலைமயிரை கொண்டு போய் ஒரு பியூட்டி பார்லர் கொடுத்து என்ன பண்ணணும், நல்லா முடிய என்ன பண்ணணும், 4 பேர் பார்த்து நம்மளை என்ன செய்யணும், நேசிக்கணும். அல்லேலூயா. தன் அழகை வெளிப்படுத்துவதற்காக எசபேல்
என்று ஒரு சகோதரி இருந்தாங்க. எசபேல் என்று ஒரு ராஜாவுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க என்ன செய்துட்டாங்க, தன்னை அதிகமாக அலங்கரித்தாங்க. கட்சியில் அவங்க தலையை நாயை தூக்கின்னு போயிடுச்சு. அது நாய்க்கு இரையாயிட்டாங்க. யாருக்கு? எசபேல். புரியுங்களா? அது ஒரு அசுத்த ஆவி. புரியுங்களா? அந்நிய தேசத்துலேருந்து யூதா தேசத்துக்கு பெண்ணாக வந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? மேட்டிமை இருந்தது, அசுத்த ஆவிகள் எண்ணங்கள் இருந்தது. புரியுங்களா? யாருடைய நிலத்தை அபகரிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? பயங்கரமாக பேசுவாங்க. புரியுங்களா? யாரையாவது அடுத்தது புடுங்கிறது கூட அவங்க என்ன பண்ண தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆவி ஸ்பிரிட் அவங்களுக்கு குறித்து ஆண்டவர் வெளிப்படத்திலே எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஸ்திரீகளும் மயிரை பின்னதனாலாவது பொன்னினாலாவது முத்துகளினாலாவது விலையேற்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம அலங்கரிக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? மினுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? 4 பேர் நம்ம பின்னாடி வர மாதிரி வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. எங்கேயோ போகிறவன் நம்ம பின்னாடி சுற்றக்கூடாது. இல்லை, அதுக்கு யார் காரணம்? அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க போடுற வஸ்திரம், அவங்க போடுற பொன்னினால் அவங்கள அலங்கரிக்கிறதுனால, புரியுங்களா, முத்துக்களினாலே விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலே 4 பேர் போகிறவங்க பின்னாடி போகிற நம்மளே பார்த்துன்னு போகக்கூடாது. புரியுங்களா? ஏதாவது ஒரு குறை இருக்கணும் பாடியில், சரீரத்தில், உடுத்துதில். அல்லையா? நம்மளை பார்த்துருக்காங்க உடனே என்ன பண்ணிடணும்? அவங்க ஏதோ பார்க்குற மாதிரி போயினே இருக்கணும். அப்போது நம்முடைய இயேசு கல்வாரி நாயகனா அவர் எப்படி வஸ்திரத்தை உடுத்தினார் அதெல்லாம் அவரே எழுதி வச்சிருக்கிறார். அந்த தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி. புரியுங்களா? அப்போது ஒரு ஸ்திரீகளுக்கு ஏற்றபடினா அவங்களுக்குள்ள தகுதியான வஸ்திரம் இருக்கணும், ஞானத்தினால் இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், தேவ பக்திகள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகள் ஏற்றபடி நற்கையினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இங்கே இருக்கிற அத்தனை ஸ்திரீகளும் புருஷர்கள் என்ன பண்ணோம்? தகுதியான வஸ்திரத்தை தரித்து நற்கிரிகளில் நம்ம எப்படி இருக்கணும்? வளர்ந்தவளாக இருக்கணும். நற்கிரியை தான் நல்ல வஸ்திரம், சிறந்த வஸ்திரம். புரியுங்களா? நீ நற்கிரியில் செய்தனா அது ஒரு வஸ்திரமாக மாறுகிறது. இல்லையா? அந்த நற்கிரி என்ற வஸ்திரத்தை தரித்திருக்கிறோமா? நமக்குள்ள துர்க்கிரை இருக்குதா, நற்கிரை இருக்குதா? சொல்லுங்கம்மா. நற்கிரியை இருக்கணும். நற்கிரியை இருக்கணும்னா தகுதியான வஸ்திரம், ஞானத்தினால தெளிந்த புத்தி இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும். இதுக்கு பேர் தான் நற்கிரியை. அல்லையா? இதை தான் நம்ம உடுத்திக்கின்னு ஆலயத்துக்கு வரணும். நம்ம இதை உடுத்திக்கின்னு வெளியே போகிறோம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் அடக்குமுறையாக இருக்கணும். நம்ம எல்லாத்துலையும் என்ன இருக்கணும்? அடக்கம் இருக்கணும், அமைதி இருக்கணும். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அடக்கம் இல்லை, அமைதியும் இல்லை, கற்றுக்கொள்கிறதும் இல்லை. இஷ்டம் போல் அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துன்னு வராங்க. ஒரு காலத்தில் ட்ரெஸ்ஸு வந்து கை வரைக்கும் போட்டாங்க. இந்த கையை வந்து என்ன பண்ணாது? முழு கை தெரியாது. முழு கையில் என்ன இருந்தது? முழு கை மறைக்கிற மாதிரி ஒரு வஸ்திரத்தை தரித்தார்கள். கால் வரைக்கும் வஸ்திரத்தை தரித்தார்கள். அல்லையா? அறிவில்லாமின் காலத்தில் கை வரைக்கும் என்ன இருந்தது? கைக்கு இருந்து கால் வரைக்கும் மூடப்பட்டிருந்தது. அறிவு வளர 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 வஸ்திரம் குறைஞ்சிக்கினே போயிடுச்சு. அறிவு வளரும் போது என்ன வருது? அந்த ஆடை, அந்த வஸ்திரம் என்ன பண்ணிச்சு? அரைக்குறையாயிடுச்சு. புரியுதுங்களா? எவ்வளோ அறிவு வளர்ந்ததோ இன்றைக்கி வஸ்திரமே தேவையில்லாத ஒரு கூட்டம் எழும்பிடுச்சு உலகத்தில். அல்லையா? எங்கே பார்த்தாலும் வஸ்திரம் இல்லாத சுற்றுறவங்க ஒரு கூட்டம் இருக்குது. புரியுங்களா? அவங்க சொல்ல எனக்கு வஸ்திரமே தேவையில்லை. புரியுங்களா? ஆண்டவர் வஸ்திரத்தை கொடுத்தா அதை தூக்கி எரிஞ்சிட்டு பிசாசு கொடுக்குற வஸ்திரத்தை தரித்துக்கிறாங்க. அல்லையா? பாவ வஸ்திரங்களை தரித்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம பார்க்குறவங்க 4 பேருக்கு எப்படி இருக்கணும்? ஆலயமாக தெரியணும். நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஆலயம்னா 4 பேர் வரோம். இல்லை மதம், ஜாதி அப்படின்னு நினச்சி வரோம். இந்த ஜாதி தான் இந்த சபையில் உட்காந்துருப்பாங்க அப்படியே வரோம். மதத்தை பார்க்க மாட்டாங்க, ஜாதியை பார்க்க மாட்டாங்க, படிப்பை பார்க்க மாட்டாங்க, பணத்தை பார்க்க மாட்டாங்க, பொருளை பார்க்க மாட்டாங்க, அந்தஸ்தை பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க. ஆலயத்துக்கு வரவங்க எப்போ எல்லாமே எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவர் இருக்கிற இடம் என்னது?
இது யாருடைய இடம்? ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் பேருக்கு தான் ஆலயம். அதனால் எல்லாமே இந்த இடத்துக்கு வராங்க. அதே போல் நீங்களே ஆலயம் சொல்லும் போது நம்மக்கிட்ட நிறைய பேர் வரணுன்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஆலயம் பரிசுத்தமாக இருக்கும். ஆலயம் எப்படி இருக்கும்? அப்போ நம்ம ஆலயம்னு சொன்னால் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்மக்கிட்ட 4 பேர் வருவாங்க. நம்ம நடமாட ஆலயமாக மாறிடணும். என்ன மாறணும்? நீ நடந்து போகும்போது மற்றவங்களுக்கு ஆலயம் மாதிரி தெரியணும். தெரியுதா? நீங்கள் நடந்து போகும்போது ஆலயமாக தெரியுங்களா இல்லை வேறு ஏதாவது தெரியுதா? நடமாடும் ஆலயமாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல வஸ்திரத்தை தரித்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்கள். யூதா 1:23. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா. எதில் கரைப்பட்டிருக்குது? மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கணும். புரியுங்களா? அப்போ நமக்குள்ளே இருக்கிற வஸ்திரம், புரியுங்களா, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கக்கூடாது. அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? வெறுத்து தள்ளிவிட்டணும். அப்போது அந்த மாம்சத்தால் வருகிறது பாவம், மீறுதல், அக்கிரமம், விபச்சாரம், வேசிதனம், தேவையில்லாத காரியம் இந்த மாம்சத்தில் வருது. அதான் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம் சொல்கிறாரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. சர்தை என்ற ஒரு சபை இருக்கிறது. அதுக்குள்ளே என்ன இருக்குது? அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. இங்கே சில பேருக்கு என்ன இருக்குது? எல்லாமே என்ன பண்ணோம்? பாத்திரவான்களாக இருக்கணும். அவர்கள் பாத்திரவான்களாக இருக்கணும். வெண் வஸ்திரத்தை தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு வெண் வஸ்திரத்தை உங்கள் மேலே ஆண்டவர் கொடுத்தனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவருக்கு பாத்திரவான்களாக இருக்கு. என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நல்ல பாத்திரமாக இருக்கிறோமா? பரிசுத்த பாத்திரமாக இருக்கிறோமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37, 38, 39 சொல்லுகிறது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பார். பாருங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. அங்கே சர்த சபையில் என்ன பண்ணோம்? அவருக்கு பாத்திரவான்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்களாம் வெண் வஸ்திரம் தரித்து அவருக்கு பின்னாடி சென்றார்கள். அல்லேலூயா. என்ன படிச்சோம் நம்ம? அவருக்கு யாரெல்லாம் பாத்திரவானாக இருக்கிறீங்க அவங்க வெண் வஸ்திரம் தரித்து அவர் பின்னாடி சென்றார்கள், நடப்பார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம தன் சிலுவை எடுத்து சுமக்காதவங்க எப்படி அவர் பின்னாடி போக முடியும்? அன்றைக்கி அந்த வெண் வஸ்திரத்தை ஆண்டு தரிப்பாரா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுக்கணும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்கணும். தன்னைத்தான் தன் சிலுவை எடுத்துக்கிட்டு பின் செல்லணும். அவர் சொன்னபடி வாழணும். அவர் சொன்னபடி நடக்கணும். அவர் சொன்னபடி நீ இந்த உலகத்தில் இருக்கணும். ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் உனக்கு ஒரு வெண் வஸ்திரத்தை தரிப்பார். அல்லேலூயா. எப்போ தரிப்பார்? அவருக்கு நீ என்னவா இருக்கணும்? பாத்திரவானாக இருக்கணும். அல்லேலூயா. எது இருக்கிறே இல்லையோ அவருக்கு நீ பாத்திரவானா? சொன்னபடி வாழ்கிறவன் தான் பாத்திரவான். இயேசு சொன்னபடி வாழ்ந்து காட்டுறவன் தான் யார்? பாத்திரவான். அல்லேலூயா. அதை தான் அங்கே வாசிக்கிறோம். ஏசாயா 61:10 வாசிக்கும் போது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதுக்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்து கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன ரட்சிப்பு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் சுமந்திருக்கணும். அழுக்கு வஸ்திரம் உன்னை விட்டு விலகி இருக்கணும்.
அக்கிரமான வஸ்திரங்கள் உங்களை விட்டு விலகி இருக்கணும். பாவம் என்ற வஸ்திரம் உன்னை விட்டு விலகி இருக்கணும். மாம்சத்தால் கரைப்பட்டுகிற வஸ்திரம் உன்னை விட்டு விலகணும். சாதாரண வஸ்திரத்தை அவங்க தரித்திருந்த 40 வருஷம் அது அழுக்காகவில்லை. இயேசுவோடு இருக்கிறவர்களோட 40 வருஷம் சபையில் இருந்தாங்க, வனாந்தரத்தில் இருந்தாங்க. 40 வருஷம் அவங்களுடைய வஸ்திரம் எப்படி இருந்ததா? கரைப்படாது வைத்திருந்தார்கள், அழுக்கப்படாது வைத்திருந்தார்கள். ஆண்டவர் சமூகம் அவர்கள் முன்பாக பின்பாக மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்கள் கண்மலையாக தண்ணீரை குடித்து தம் தாகத்தை தீர்த்து கொண்டே வந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. செங்கடல் வழியாக தேவன் அவங்களை ரட்சித்தார். புரியுங்களா? தேவன் நம்மையும் இன்னைக்கு ரட்சித்து சபையில் உட்கார வச்சிருக்கிறாரு. நாமும் ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இரண்டாவது நம்ம சொல்கிற சங்கீதம் 104:2 சொல்லுகிறது, ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய இயேசு எப்படி இருக்க? ஒளியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேலே ஒரு ஒளி இருக்கிறது. ஒளியை வஸ்திரமாக என்ன பண்ணார்? ஒளியை வஸ்திரமாக தரித்துக்கினார். புரியுங்களா? நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒளியின் வஸ்திரத்தை தரிக்க போகிறாரு. அங்கே வாசிக்கிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனத்தை. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களாய் போலவும் என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாருங்க, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல இருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்குள்ள ஞானம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுறது பயமே இல்லை. அல்லேலூயா. 8 மணிக்கு 10 மணிக்கு ஆலயம்னா 1 மணிக்கு வரோம், சிலவங்க 11 மணிக்கு வரோம், சிலவங்க என்ன பண்ணுறதில்ல, லேட்டாக வராங்க, சிலவங்க வரதே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுற பயந்தால் தான் ஞானம் வரும். அல்லேலூயா. அப்போ ஞானம் சும்மா வருமா? அப்போ கர்த்தருக்கு எங்கே பயப்படுறாங்க இன்றைக்கி? அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணுமா? பயப்படணும். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்திருந்தனால்தான் அவனை கர்த்தர் எகிப்து தேசத்துக்கே அதிகாரி ஆக்கிட்டார். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அதிகாரி இல்லை, ஒரு ஊருக்கு அதிகாரியாக மாற முடியல. ஊரே நம்மளை துரத்துது. அல்லேலூயா. எந்த ஊரில் இருந்தாலும் கிறிஸ்தவங்க எங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிடுங்க? ஃபஸ்ட்டு தூக்கிடுங்க, அந்த இடத்துல வைக்காதுங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊருக்கே ஒளி வருகிறது. ஆனால் அந்த கிறிஸ்தவன் அந்த ஊரில் இருந்தால் ஊரே என்ன சொல்லுது? கிறிஸ்தவன் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் வாடகை வீட்டு கேட்டுன்னு போனால் அவனுக்கு வீட்டை கொடுக்காதீங்க. ஏன் சொல்கிறாங்க அது மாதிரி? கிறிஸ்தவன் கிறிஸ்துவை போல் வாழலை, அதனால தான் அவன் ஊருக்கு பிடிக்கலை. அல்லேலூயா. ஒரு ஊரில் நீ போகிறனா ஒரு கிறிஸ்துவன் வரான், அந்த கிறிஸ்துவ மூலமாக அந்த ஊருக்கே ரட்சிப்பு, அந்த ஊருக்கே நன்மை உண்டாகுது. அல்லேலூயா. அந்த ஊரில் என்ன உண்டாகுது? ஆசீர்வாதம் வருகிறது. வருமா? வராதா? வரும். அல்லேலூயா. அப்போது ஒரு கிறிஸ்துவன் ஒரு ஊருக்குள்ளே வரும்போது அவன் எப்படி இருக்கிறானா? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நீ என்றென்றைக்கும் சதா காலம் ஒரு நட்சத்திரம் போல, நீ ஒரு நல்ல சூரியனை போல, ஒரு நிலாவை போல நீ பிரகாசிக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஞானவான்களாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஏன் ஆண்டவர் ஞானவான்னு சொல்கிறாரு? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிக்கேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அப்போ ஒரு ஞானவானாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவாங்க? கனத்தை சுதந்தரிப்பார்கள். புரியுங்களா? இப்போ கணனா என்ன? ஏம்மா கணனா என்ன? 4 பேர் நம்மளை மதிக்கணும். புரியுங்களா? 4 பேர் நம்ம மதிக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? ஞானமாக அவங்ககிட்ட நடக்கணும். புரியுங்களா? நம்ம இஷ்டத்துக்கு அவங்களுக்கு இஷ்டம் போல் நம்ம ஏதாவது பேசின்னு அவங்க எதாவது பேசின்னு உட்காந்தா கனம் வராது. புரியுங்களா? அப்போ ஞானவான்கள் என்ன செய்வாங்களா?
கனத்தை சுதந்தரிப்பார்கள். நிறைய பேர் கனம் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணுன்றது அந்த ஞானத்தோடு கற்றுக் கொடுப்பார் ஆண்டவர். அதை தான் ஆண்டவர் சொல்ல பாருங்கள், நீதிமொழிகள் 13:14. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்புவான். பாருங்கள், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. இப்போ ஒரு ஞானவான்கள் பேசும்போது அது என்ன உருவாகுது? எல்லாருக்கும் ஜீவ ஊற்றாக உருவாகுது. அல்லேலூயா. ஏன் ஜீவ ஊற்று? அதனால் மரண கண்ணிகளுக்கு என்ன பண்ணிடலாம்? தப்பிக்கலாம். நான் எவ்வளோ சத்தியத்தை இங்கே ஞானமாக பேசியிருந்தா கூட பாதி பேர் கேட்டு இங்கே அங்கே அலைஞ்சு தெரிஞ்சுன்னுக்கிறாங்க. அல்லேலூயா. மரண கண்ணிக்கு தப்புனா இந்த ஞானத்தின் ஊற்றை நீங்கள் என்ன பண்ணணும்? குடிக்கணும். அல்லேலூயா. எவ்வளோ ஞானத்தை நீங்கள் குடிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நம்ம செய்யும் வளரும். வளருமா வளராதா? வளர்ந்துக்கினே பெருகிடும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. இது ஒரு நாள் இல்லை, அனுதினமுடைய வாழ்க்கையில் பெருகினே வருகிறது நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானவான்கள் ஜீவ ஊற்றாக இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் எப்படி இருக்கணும் சொல்லுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறீங்க? கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? சொல்லுங்கள். பயப்படுறதில்லை. அல்லேலூயா. அங்கே சொல்கிறா பாருங்கள் ஆண்டவர், நீதிமொழிகள் 7:5 சொல்லுகிறது, ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நீங்களே சொல்லுங்கள் அதுக்கு ஆன்சரு. ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக அப்படின்னு சொல்லிக்குது. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒருத்தருக்குள்ளே ஞானம் இருந்துச்சுன்னா பார்க்குற எல்லாமே சகோதரியாக இருப்பாங்க. என்னது? ஒருத்தருக்குள்ளே ஞானம் இல்லைன்னா பார்க்கறதுலாம் வித்தியாசமாக தெரியும். என்னது? வித்தியாசமாக தெரியும், வித்தியாசமாக பார்ப்பாங்க. அப்போது இந்த ஞானம் ஒருத்தருக்குள்ளே வளர வளர அதுதான் ஞானவான்கள் எப்படி இருப்பாங்களா? நட்சத்திரம் இது போல பிரகாசிப்பார்கள். அப்படின்னா நட்சத்திரம் எல்லா கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அது மாதிரி அவங்க எல்லாரும் கண்ணுக்கு தெரிவாங்க. புரியுங்க? எங்கே மறைஞ்சிருக்க மாட்டாங்க. புரியுங்களா? அப்போ ஞானம் உனக்குள்ளே வளர 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 கர்த்தர் உன்னை மேலே தூக்கின்னு போகிறாரு. ஞானம் எப்படி வளரும்? ஆமாம், அவருடைய வேதத்தை வாசிக்க, தேட, தியானிக்க, ஆராய, அதுக்கு இரவு பகல நேரத்தை நீ ஒதுக்க 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 உன் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நீ ஸ்டார், ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசமாக இருப்ப. புரியுங்களா? அநேக ஞானவான்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்கள். உனக்குள்ள ஞானந்தான் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்வாய். ஹல்லேலூயா. அப்போ ஞானம் உனக்குள்ளே இருந்தால் பார்க்குறவங்களாம் எப்படி தெரியும்? சகோதரி என்று அந்த வார்த்தை உனக்குள்ளே அடிக்கடிக்கு பேசினே இருப்பார். புரியுங்களா? நீ அவங்கள என்ன பார்க்காதே, தப்பாக பார்க்காதே, தப்பான எண்ணம் கொள்ளாதே, தப்பான காரியமாக நீங்கள் என்ன பண்ணிக்காதே. நீ சகோதரனாவது யாரை பார்த்தா தப்பான எண்ணம் வராது. என்னது? அப்போது ஒன்று ஞானம் உனக்குள்ளே இருந்தால் சகோதரியை பார்க்கும். புத்தி உனக்குள்ளே இருந்தால் உன்னை இனத்தாலாக நினைக்கும், சொந்தக்காராக நினைக்கும். புரியுங்க? என் கூட பிறந்த சகோதரி அப்படின்னு நினைக்குமா? அப்போ உன் கூட பிறந்த சகோதரிட்டு தப்பாக நடப்பாங்களா? தப்பாக நடக்க மாட்டான். அப்போ உனக்கு புத்தி இல்லாத தான் இந்த சைடு புத்தி இருக்குதான்னு கேட்குறான். கடைசியில் தப்பு பண்ணவனுக்கிட்ட என்ன இல்லை? புத்தி இல்லை, அதனால தான் போய் சிக்கிக்கிறான். ஞானம் இல்லாதனால தான். அப்போ தெய்வீக ஞானமும் தெய்வீக புத்தியும் உனக்குள்ளே வளரும் போது உனக்குள்ளே இந்த மாதிரி என்ன பண்ணோம்? புரியுங்களா? அப்போ ஒருத்தருக்குள்ளே ஞானம் தான் ஜீவ ஊற்றா மாறுறாங்க. இன்னத்துக்குள்ளே ஞானம் இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு சகோதரியாக மாறுறாங்க. உனக்குள்ளே ஞானம் இருந்தால் புரியுங்களா எப்படி இருப்ப? நட்சத்திரங்களை போல நீ வளருவாய். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அதுக்கு அடுத்தது கடைசியாக ஒரு வஸ்திரத்தை சொல்லி நான் முடிக்க போகிறோம். அங்கே சொல்லப்படுது வெளிப்படுத்தின 19:8. சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது.
அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. அல்லே அப்போ பாருங்க, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ள நீதி என்ன பண்ணணும்? ஆரம்பத்தோட வாசத்தை நீதி, புரியுங்களா? அப்போ நீதி உனக்குள்ள என்ன பண்ணணும்? நிறைய நீ நீதியை செய்யணும். ஆண்டவர் சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அதே வெளிப்படு 22ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது, நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக இருக்கட்டும். அப்படின்னா இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? நீதி செய்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க? அநீதி செய்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க? அசுத்தமாக இருக்கும் எங்கே இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும் எங்கே இருக்கிறாங்க? பாருங்க, அவர் சொல்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நீதியை செய்கிறவன் நீதியை செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அப்புறம் அவனவன் கிரிக்கத்தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ அசுத்தமாக இருக்கிறவனும் அநியாயம் செய்கிறவனும் நீதி செய்கிறவனும் பரிசுத்தமாக இருக்க எங்கே இருக்கிறான்னா சபையில் தான் இருப்பாங்க. சபைக்குள்ளேயே ஒரு கூட்டம் அசுத்தமாக இருக்கும், ஒரு கூட்டம் பரிசுத்தமாக இருக்கும், ஒரு கூட்டம் அநீதி செய்யும், ஒரு கூட்டம் அநியாயம் செய்யும். அந்த வசனம் வந்து, இந்த வசனம் வெளியே இருக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாது, இந்த பைபிளே யாருக்குமே தெரியாதுன்னு அந்த வசனம் தெரியுமா? சொல்லுங்கள். இந்த பைபிள் யாருக்குன்னா தெரியாது இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் ரோட்டில் போகிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அவங்களுக்கு எழுதி வச்சார், சபைக்குள்ளே இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் எழுதி வச்சார். அல்லேலூயா. நீ சபைக்குள்ளே உக்காந்திங்கன்னே, புரியுங்களா, நீங்கள் அசுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம்னா, ஒருத்தர் வசனத்தை உள் வாங்குறாங்க, ஒருத்தர் வாங்குறதில்ல. அல்லேலூயா. ஒருத்தர் வந்து வயிற்றுக்காக சபைக்கு வருவாங்க, ஒருத்தர் ஆவிக்குரிய ஜீவித்துக்காக வருவாங்க. என் வயிறு நிரம்பினா போதும், என் வயிற்றுக்காக ஏதாவது ஆசிரமான வார்த்தை பேசுவாரா? அப்போது வசனம் வரும்போது, புரியுதுங்களா, ஒரு மனுஷனை நல்லவனாக மாற்றுது, அதே ஒரு மனுஷனை கெட்டவனாக மாற்றுக்கு என்ன காரணம்? ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்றதில்லை. அல்லேலூயா. நான் சொல்கிற வசனம் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பரிசுத்தமாக வாழ முடியும். அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ கற்றுக்கணும். நான் நீதியை செய்யணும், என்கிட்ட அநீதி வரவே கூடாது, நான் வந்து பரிசுத்தமாக இருக்கணும், எனக்குள்ள அநியாயம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு 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 அர்ப்பணிப்போடு சபைக்கு வரணும். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு வெண் வஸ்திரத்தை உனக்கு நான் தரிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மெல்லிய வஸ்திரத்தை உனக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. அந்த மெல்லிய வஸ்திரம்தான் பரிசுத்தவான்களுடைய நீதி. புரியுங்களா? அப்போ நீதி தான் வெள்ளிய வஸ்திரமாக மாறுது. அல்லேலூயா. இப்போ நான் வந்து நீதி செய்ய 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 என் உள்ளே இருக்கிற மனுஷனுக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம் உடுத்திக்கினே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆதாமை யாவாலும் ரட்சிக்கப்படாத ஆதாமை யாவாலும் ஆண்டவர் படைக்கும் போது எந்த வஸ்திரத்தை அவங்க என்ன பண்ணல? அவங்க நிர்வாணமாக இருந்தார்கள், ஆனாலும் அவங்க எப்படி இருந்தாங்களா? இல்லை, அவங்க நிர்வாணமாக இருந்தார்கள்னு சொல்லுக்குது. அவங்க எப்படி இருந்தாங்களா? பரிசுத்தமாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? நிர்வாணமாக இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணலாம்? அவங்களுக்குள்ள வெட்கம் ஒன்று இல்லை. நிர்வாணமாக இருந்தால் எல்லாருக்கும் வெட்கம் வருமா வராதா? இப்போ நீங்கள் நிர்வாணமாக வீட்டில் நின்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, யாரா வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வெக்கப்படுவீங்க, உடனே ஓடி போய் ஒளிவீங்க. ஐயோ அவர் வந்துட்டாரே, புரியுங்களா? அப்போது அவங்க நிர்வாணமாக இருந்தாங்க, அவனுக்குள்ள என்ன இல்லை. அப்போது நீ நிர்வாணமாக உன் நிர்வாணத்தை காட்டுறனா என்ன பண்ணல? உனக்கு வெட்கம் வரும். அப்போ ஆதாமை யாவாலும் தேவன் படைத்து ஏதேனில் கொண்டு வைக்கும் போது அவங்க நிர்வாணமாக இருந்தாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணல? வெட்கப்படலை. அப்படின்னா அது அவங்க மேலே ஒரு வஸ்திரம் இருந்தது. புரியுங்களா? அந்த வஸ்திரம்தான் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மகிமின் வஸ்திரம். பாவம் செய்யும்போது இது மூணு விலகிச்சு. என்னது? பாவம் செய்யும் போது இந்த மூணு வஸ்திரம் விலகிட்டு அவங்க நிர்வாணமாக இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சாராங்க. உனக்கு நிர்வாணம்னு சொன்னவன் யாருன்னு கேட்குறாரு. புரியுங்களா? அப்போ நீங்கள் நல்லா வசனத்தை விளங்கி கொள்ளணும், வசனத்தை தெளிவாக புரிஞ்சிக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சாதான்
உனக்குள்ளே ஒரு வெண் வஸ்திரம் தரிக்கப்படணும், ஒரு மகிமின் வஸ்திரம் வரணும்னா உன் பாவம் உன்னிட்டு விலக 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 விலக, உனக்குள்ளே பேசுகிற அந்த கோபம் அழிய அழிய அழிய, உனக்குள்ளே இருக்கிற அந்த தப்பான எண்ணங்கள் உன்னிட்டு விலக, நீ உனக்கிடத்தில் இருக்கிற சகோதரி என்று நீங்கள் எப்போ உனக்குள்ளே அந்த எண்ணம் வருதோ அப்போ தான் உனக்குள்ளே என்ன இருக்குது, நீ எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாரையும் நேசிக்கிறவனா நீ மாறணும்னா உனக்குள்ளே ஒரு வெண் வஸ்திரம், ஒரு மகிமையின் வஸ்திரம், ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்குள்ளே நீ என்ன பண்ணியிருக்கிற, உடுத்தி இருக்கிற. அல்லேலூயா. என்ன இருக்கிற, உடுத்தி இருக்கிற. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீ புரிஞ்சது? கடைசியாக நம்ம வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 59:17, அவர் நீதியை மார்க்க கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டம் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஏசு சொல்கிறாரு, நீதியை ஒரு மார்க்க கவசமாக வைத்துக்கினார். என்னது? நீதி ஒரு மார்க்க கவசமாக நீ உடுத்தி கொள்ளணும். ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து கொள்ளணும். ஒரு ஹெல்மெட்டாக இருக்கணும். ரட்சிப்பு என்னும் சீராவை, நீதி சரிக்கட்டும் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போட்டு. ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆவியானவனுக்குள்ள தானே இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். சத்தியத்தை மேலே ஒரு வைராக்கியம், வசனத்து மேலே ஒரு வைராக்கியம், நீதியின் மேலே ஒரு வைராக்கியம், பரிசுத்தத்து மேலே ஒரு வைராக்கியம், ஊழியத்தில் ஒரு வைராக்கியம், ஆத்மா ஆதாயத்தில் ஒரு வைராக்கியம், ஜெபத்தில் ஒரு வைராக்கியம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதில் ஒரு வைராக்கியம். புரியுதுங்களா? ஒரு கீழ்ப்படிதல் வைராக்கியம். புரியுங்களா? அதுதான் யாக்கோபு 4:5 வாசிக்கும் போது, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர், நம்மில் அவர் எப்படி இருக்கிறாரா? அப்போ நீ வைராக்கியம் உள்ள, அதுதான் இயேசு சொன்னார். இங்கே என்ன சொன்னார்? அங்கே சொல்ல, நீதி சரிக்கட்டும் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு வைராக்கியத்தினால்தான் அவர் சிலுவைக்கு வந்தார். என் ஜனங்களெல்லாம் மனம் திரும்பணும். உனக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தால் தான் நீ உன்னோட கூட ஒரு கூட்டத்தை என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். இயேசு பற்றி நீ சொல்ல முடியும், அவங்களுக்காக செபிக்க முடியும். உனக்குள்ளே வைராக்கியம் இல்லை அப்படின்னா, நீ அனலம் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருந்தனா ஒரு நாள் ஆண்டவரே உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவார். அல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு நம்ம வரும்போது நம்முடைய வஸ்திரத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம நடைகளை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம அதனால தான் இங்கே வாசித்தோம். முதலாவது எத்தனை வஸ்திரத்தை குறித்து ஆண்டு பேசினார்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வஸ்திரம் பழமையாகாதபடி பழையதாக போகவும் இல்லை. 40 வருஷம் தாங்க அவங்களுக்குள்ள வஸ்திரம்னாவில் பழையதாக போகவில்லை. அடுத்து சொல்கிறார் ஆண்டவரே, உங்கள் மேல் இந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டு சொன்னார், சகாரியா 3 வாஸ்தம், அழுக்கான வஸ்திரத்தை தரித்தவனாக இருந்தார் இயேசுவா. அதை ஆண்டவர் கலைத்து போட்டு அவருக்கு வேறு வஸ்திரத்தை, ஆண்டவர் கல்யாணம் வேறு வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். அது பிறகு நம்ம 22:11 மத்தேயு 22:11 வாசித்தோம், கல்யாண வஸ்திரத்தை ஒருவன் தரித்திராத வந்தான். அல்லேலூயா. அப்போ கல்யாண வஸ்திரம் ஒன்று நமக்கு வேணும். அதுக்கடுத்து ஆண்டு சொன்னார், மினுக்குள்ள வஸ்திரத்தை ஒருவன் இருந்தான், கந்தையான வஸ்திரம் தரித்து கொண்டான். கந்தையான வஸ்திரவன் ஏழையாக இருந்தான், மினுக்குள்ள வஸ்திரம் ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அதுக்கடுத்தது பார்த்தா ரத்தாம்பரமும் விலையேற்பட்ட வஸ்திரத்தை குறித்து வாசித்தோம். அதுக்கடுத்தது முத்துகளிலும் பொண்ணுகளினாலும் மயிரை பின்னுதலினாவது விலையேற்பட்ட வஸ்திரத்தை நம்ம தரித்திருக்கக்கூடாதுன்னு சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்ம யூதால வாஸ்தம், கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளாத புறம்பான அலங்கரிப்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனாலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும், ஒளியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும், வெண் வஸ்திரத்தும் தரித்துள்ளவளாக இருக்க வேண்டும், மெல்லிய வஸ்திரங்களை தரித்து கொள்ளவளாக இருந்து ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது என்ன செய்ய போகிறோம்? அப்போ நீ ஆவிக்குரிய இந்த உள்ளான மனிதனுக்குள்ள இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணியிருக்கணும்? மெல்லிய வஸ்திரம், ஒளியின் வஸ்திரம், அப்புறம் வெண் வஸ்திரம், அப்புறம் நீதியின் வஸ்திரம், நீதியின் சால்வை. நம்மளுக்குள்ள பாவம் போக போக நமக்குள்ள பரிசுத்தம் வளரும் போது, நீதி வளரும் போது, இதெல்லாம் ஒரு என்ன ஆகுது? ஒரு வஸ்திரமாய் நம்ம உடுத்தி கொள்கிறோம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில் அப்படி பேசுகிறாரு.
புரியுங்க. டைரெக்டாக வஸ்திரத்தை நம்ம எந்த வஸ்திரம் பார்க்கல, இந்த வஸ்திரம் தான் பார்த்துன்னுக்கிறோம். ஆனால் நமக்குள்ளேயே நீதி செய்கிறவருக்குள்ளே நீதியின் வஸ்திரம் வருது. அழுக்கு வஸ்திரம் எப்போ வருது? பாவம் செய்யும் போது அழுக்க வஸ்திரம் உடுத்தி கொள்கிறாங்க. அப்போ நம்ம எந்த வஸ்திரத்துக்குள்ளே இருக்கிறோம்? வெறும் வெளியே இருக்கிற வஸ்திரத்தை மட்டும் நம்ம அழகுபடுத்துகிறோமா? நம்ம உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு வஸ்திரம் நமக்குள்ள என்ன செய்யணும்? அந்த வஸ்திரம் வரும்போது நம்ம நிர்வாணமாக இருப்பதில்லை. அல்லையா? அதுக்கு பிறகு நமக்குள்ள ஆவிக்குரிய ஜீவித்தில் நமக்குள்ள பாவமோ அக்கிரமோ செயல்படாது. பாவத்துக்கு நம்ம மரித்து நீதிக்கு பிழைச்சிடறோம். அல்லையா? பாவத்துக்கு மறிக்கணும், நீதிக்கு பிழைக்கிறோம். புரியுங்களா? பாவத்துக்கு மரித்து பரிசுத்தத்துக்கு நம்ம வளர்கிறோம். பாவத்தில் நம்ம முற்றிலும் அழிக்கப்படுகிறது. அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? நீதியில் வளர்கிறோம். அல்லையா? இப்படி பாவம் நம்மகிட்ட அடிக்கப்பட்டுனே இருக்கணும், நீதியில் வளர்ந்தே இருக்கணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. கண்கள் மூடி நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, வஸ்திரங்களை குறித்து எங்களோடு நீ பேசினீர். ஆண்டவரே, நாங்கள் அழுக்கான வஸ்திரத்தை கலைத்து நீதியின் வஸ்திரத்தை நாங்கள் உடுத்தி கொள்ள ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாக இருப்பீராக. அங்கே இயேசுவாவுக்குள்ளே ஒரு அழுக்கான வஸ்திரம் இருந்தது, அது அக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அக்கிரம சிந்தை, அக்கிரமான எண்ணங்கள், அக்கிரமான நினைவுகள் எங்களுக்குள்ள இருந்தால் அது நாங்கள் கலைத்து போட்டு ஆண்டவரே ஒரு நீதியின் சால்வையை, ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை, ஒரு வெண் வஸ்திரத்தை, ஒரு மெல்லிய வஸ்திரங்களை, ஒரு ஒளியின் வஸ்திரங்களை, ஒரு கல்யாண வஸ்திரங்களை நாங்கள் தரித்தவர்களாய் காணப்பட எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருக, நீதியில் வளர்ந்து பெருக, விசுவாசத்தில் வளர்ந்து பெருக, அன்பிலே வளர்ந்து பெருக, நற்கிரியிலே வளர்ந்து பெருக, இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஒரு ஆலயமாக பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்வீராக. இந்த சபை போதகரமாவையும் விசுவாசிகளையும் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. வசனத்தை கேட்ட யாவரையும் மேல்மேலும் உயர்த்துவீராக. வசனத்தை பேசக்கத்தக்க ஆவியான உதவி செய்து அதுக்கு நன்றி செலுத்து. அடியனை மறைத்து வெளிப்படுத்துக்காக நன்றி. எங்களோடு வந்த மகனையும் எல்லாரையும் உங்களுடைய ரத்தத்தினால் மூடி மறைத்து பெரிய காரியத்தை எல்லா துதி கனமகிமை உமக்கு ஒரே இருக்கு. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.